பிரைஸ் த லார்ட். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்கி இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை பத்திரமாய் காத்து இந்த 8ஆம் மாதம் முடிந்து இந்த 9ஆம் மாதத்தை காண செய்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா என்ன வாக்கு தத்துவம், என்ன வார்த்தை ஆண்டவர் பேச விரும்புகிறார்? ஏன்னா நீங்கள் கடவுளுடைய வார்த்தையின்படி ஏதோ அந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மட்டும் வார்த்தை கேட்டு 2ஆம் தேதி மறப்பதல்ல. இந்த வாக்கு தத்துவம் எப்போது நமக்கு முன்பாக வைத்து கொண்டு அறிக்கை செய்து கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு கடந்து போக வேண்டும். அதுக்கு தான் வாக்கு தத்துவம் வார்த்தைகள். இந்த மாதத்துக்காக செபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். பாருங்கள், நாளை தினத்துக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு என்ன வாக்குத்தத்தம் என்றால், பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை எதுக்காக சொன்னார் என்றால், முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டிய இந்த சத்திய வசனங்கள் எவைகளெல்லாம் இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளை உங்களுக்கு கொடுக்கும்படி பரமபிதா அறிந்திருக்கிறார் என்பதை தான் இயேசு இந்த அதிகாரத்திலே வலியுறுத்துவார். நீங்கள் நன்றாய் அறிய வேண்டும். இவைகளெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும், நாளை குறித்து இன்னைக்கு என்ன தரணும், நாளைக்கு என்ன தரணும், இந்த மாதம் என்ன தரணும், அவருக்கு எல்லாவற்றையும் அறிந்து பிதா நமக்கு கொடுப்பதற்காக அறிந்திருக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படுகிறது. அப்படின்னா நாளைக்கு என் மகனுக்கு என் மகளுக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், அந்த நாட்கள் கவலைப்படுகிறது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நாளை தினம் உங்களுக்கு என்ன தேவை, எதை கொடுக்கணும், எங்கேருந்து வர வைக்கணும்னு சொல்லி அந்த நாட்கள் கவலைப்படுதுன்ற விதம் சொல்லுது. நீங்கள் நல்லா அறியணும், சத்தியத்தை அறிஞ்சுக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது நாளை தினம் நாளை தினத்து குறித்து அது கவலைப்படுதான். யாருக்கு? என் தேவடைய பிள்ளை, தேவடைய விசுவாசத்தோடு இருக்கிற, காத்திருக்கிற, ராஜ்யத்தை தேடுகிற, அப்படி ஊழியத்தை செய்கிற, அவரையே நம்பியிருக்கிற, அவர் சமூகத்தில் காத்திருக்கிற, பாரப்பட்டிருக்கிற, தேவன் தருவார் என்று விசுவாசத்தோடு இருக்கிற மக்களை குறித்து நாளை தினம் என்ன தேவையோ அது கவலைப்பட்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்குது என்று வேறு சொல்லுகிறது. அதுதான் கவலைப்பட, நீங்கள் கவலைப்படக்கூடாது. நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய சத்தியம் இதெல்லாம். பிரியமானவர்களே, ரொம்ப கவனத்தோடு கேளுங்க. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார் என்றால், இந்த உலகத்திலேயே அதிகமான கொடுமையான வியாதி எதுன்னு சொல்ல உங்களுக்கு தெரியும், கேன்சர். அதை பார்க்கணும் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், கவலை தான் பொல்லாத, கேன்சரோட பொல்லாத ஒரு வியாதி. நீதிமொழி புஸ்தகம் 12:25 பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய இதயத்தின் கவலை அது ஒடுக்கும். உங்களுடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை, தேவன் தந்த வாக்கு தத்தங்களை வாக்கு தத்தம்படி நீங்கள் செயல்படக்கூடாதபடி, பெருகக்கூடாதபடி, ஊழியம் செய்யக்கூடாதபடி, ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாதபடி ஒடுக்கக்கூடியதுதான் இந்த கவலை. நீ நன்றாக கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பார்வோன் இஸ்ரவேல் மக்களை மிகுந்து ஒடுக்கினார், மிகவும் ஒடுக்கி கொண்டு இருந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? அவங்க பெருகணும், பழகி பெருகணும்.
ஆனால் பெருகக்கூடாதபடி ஒடுக்கம். அப்போ இந்த ஒடுக்கம் பார்வன் வெளியே இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறதான் கவலை என்ற பார்வன். அப்போ இந்த கவலை இல்லாமல் இருப்பதற்கு என்ன சொல்றாரு? நல் வார்த்தையை அதை மகிழ்ச்சியாக்கும். அப்போ நல்ல வார்த்தை நீங்கள் கேளுங்க, பேசுங்க. உங்கள் கவலையை மறக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை தான் நல்வார்த்தை. சங்கீதக்காரன் சொல்கிறான், உங்களுடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராது இருந்தால் அப்படின்னு. அப்போ சத்திய வசனத்தின்படி நீங்கள் கேட்கும்போது உங்கள் துக்கத்தை கவலையை மறக்கக்கூடிய வல்லமை எங்கே இருக்குன்னா தெய்வ வசனத்தில் தான் இருக்குது. அப்போது இந்த கவலை என்ன செய்தால் உங்கள் சரீரத்தை சுகத்தை வார்த்தையை ஒடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதனால் கவலைப்படாதீங்க. மார்க்கு 4:18 இதெல்லாம் படித்து பாருங்களேன். அந்த கவலை தேவனுடைய வசனத்துக்குள்ளே நீங்கள் வளர விடாதபடி, தேவனுடைய வாக்குத்தத்தின்படி நன்மை பெற விடாதபடி அந்த வார்த்தை இந்த கவலை என்ன செய்தான்? ஒடுக்கி நொறுக்கி போடுகிறதா. ஒடுக்கும் நெருக்கம். அப்போ நெருக்கி வசனத்தை அப்படியே தூள் தூள் ஆக்குகிறது. எப்போ? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், சிற்றின்ப மயக்கங்கள் என்ற ஒரு கவலை உங்களுக்குள்ளே செயல்படும் போது தேவ வசனத்தை அதை நொறுக்கி போடுகிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ரொம்ப கவனமாக தெய்வ வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இது முள்ளில் விதைக்கப்பட்ட வசனம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இன்றைக்கி இல்லையே, எனக்கு முன்னே வந்தவங்க பின்னே வந்தவங்க அப்படி இருக்கிறாங்களே, நான் யாருக்கும் ஒரு தீங்கு செய்யலையே, யாருக்கும் பாவம் பண்ணலையே, நான் ஆண்டவருக்கு பயந்துருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் அப்படி கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், பிரச்சனை மேலே பிரச்சனை வருது என்று மற்றவர்களை பார்த்து கவலைப்படும் போது உங்களுக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் தேவனுடைய வார்த்தை நொறுக்கி போடக்கூடிய கவலை. அது மாத்திரம் இல்லை, லூக்கா 12:22 பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறான், இந்த உலகத்தின் ஆஸ்தியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆத்மாவை இளைப்பாரு. கடவுள் சொன்னார், மதிகடனே இன்னைக்கு மரித்தால் எங்கே போவேன்னு சொன்னார். அடுத்த வசனம் தான் 12:22 லூக்காலே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்தும் என்று கவலைப்படாது. பாருங்கள், இயேசு சொன்னார், பொருளாசைக்காரர் கொடுத்து எச்சரிக்காருங்கள், ஐஸ்வர்யன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படி சொன்னார். பிரியமானவர்களே, என்ன கவலை சீசருக்கு? பணக்காரனாக இருந்தால் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்புறம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்? துணிக்கு என்ன பண்ணுவோம்? தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்? இது மூன்றுமே பணம் இல்லாத செயல்பட முடியாது. அப்போ பணக்காரன் இருந்தால் பரலோகத்துக்கு வர முடியாதா? அதை சொல்லவில்லை இயேசு. இவன் நீங்கள் பாருங்கள், லூக்கா 12:15 வாசித்து பாருங்கள். தனக்குன்னு ஆசையை சேர்த்து வைக்கிறவன், குடும்பத்துக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ மற்றவர்கள் உதவி செய்யக்கூடியதோ மற்ற உதவி செய்யக்கூடாமல் தனக்கு மட்டும் வைத்துட்டு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் பொருளாசக்காரன். இப்படியாப்பட்டவன் தான் இயேசு சொல்கிறார், மதிகேடனே என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்கள் உதவி செய்வதற்கு தான் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அப்போது தப்பான ஒரு எண்ணங்கள் என்ன? அப்போ பணம் வந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லை, பணம் ஐஸ்வர்யத்தை கடவுள் கொடுக்குற நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 6:17 பாருங்கள். நிலையற்ற ஐஸ்வர்யம், அதன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் யார்? கடவுள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஐஸ்வர்யம் என்பது அது மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது, நிலையில்லாதது. அது நீங்கள் அனுபவிக்கக்கூடியது தான் ஐஸ்வர்யம். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் கீழே இருக்கிற மற்றவர்கள் உதவி செய்யக்கூடியதான் தேவன் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். இது இல்லாத போது கவலைப்பட்டு தேவனுடைய வாக்கை பாருங்க ஒடுக்கக்கூடியது, நெருக்கக்கூடியதுன்னா கவலை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு என்ன சொன்னார்? காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். இந்த ஃபெய்த் வருவதற்கு என்ன? காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளுக்கு என் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று சொன்னார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர். எனக்கு பிரியமானவர்களே, மற்றவர்கள் ஒப்பிட்டு தெய்வ வசனத்தை நொறுக்கி போடாதீர்கள். நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி கவலைப்பட்டு
தேவ வசனத்தை ஒடுக்கி விடாதீர்கள். மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து 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 எனக்கு பின்னே முன்னே வந்தவெல்லாம் அப்படி நல்லா இருக்கிறான்னு சொல்லி வசனத்தை நொறுக்கி போடாதீர்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு கொடுத்த வாக்கை நினைத்து விசுவாசத்தோடு இருங்கள். இந்த 9ஆம் மாதத்திலே கடவுள் சொல்கிற வார்த்தை, நீங்கள் கவலைப்படாது. நாளை தினத்து குறித்து கவலைப்படாது. நாளை தினம் யாருக்கு இந்த பணம் போய் சேரணும், ஐஸ்வர்யம் சேரணும், சுகம் சேரணும், பொருளாதாரம் சேரணும், பதவி சேரணும், உயர்வு வரணும், வெளிநாட்டு போக வேண்டிய பாஸ்போர்ட் வீசா வரணும் என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது. அந்த தினம் கவலைப்படுதான். நீங்கள் கவனமாக வசனத்தை கவனிங்க. அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். நாளை தினமே எனக்கு வர வேண்டியது குறித்து நீ கவலைப்படு, எனக்கு தர வேண்டியது குறித்து நீ கவலைப்படு, என் தேவையில் எங்கே இருக்குதோ கொண்டு வர கவலைப்படு, சீக்கிரம் தீவிரமாக கவலைப்படு என்று அந்த நாளுக்கு நீங்கள் சொல்லணும், கட்டளை கொடுக்கணும். காகத்தை பாருங்கள், காகத்தை பார்த்து பேசுங்க. அடுத்தவங்களை பார்க்க காகத்தை பார்த்து பேசுங்க. ஒரு அருவருப்பான காகத்துக்கு என் பரமபிதா பிழை புட்டும் போது அவருடைய சாயல படைக்கப்பட்டு எனக்கு பிழை புட்டுவார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்க. கவலைப்படாதீங்க. யாருக்கும் ஒப்பிட்டு உங்களை பார்க்காதீங்க. அந்த உலகத்தின் சிற்றன்பம் அப்படி பண்ணிட்டான், கொள்ளடிச்சு வந்துட்டான், அப்படி ஏமாற்றி வந்துட்டான், நமக்கு தேவையில்லை. கடவுள் நம்மளை கொடுக்கும்போது தேவனுடைய வசனத்தபடி தான் நம்மளை கொடுப்பார். நீங்கள் சங்கீதம் 105 சங்கீதம் 19 வாசித்து பாருங்கள். யோசேப்பு கர்த்தர் கொடுத்த வாக்கு அவனை புடம்பிட்டது என்று எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தையினால் வர ஆசீர்வாதம், எகிப்துக்கு அடிமையாக போன யோசேப்பை கடவுள் ராஜாவாக உயர்த்தி தான் மாத்திரமல்ல தான் இனத்தாரையே கொண்டு வரக்கூடிய செல்வங்கள் ஐஸ்வர்யம் அவனுக்குள்ளே இருந்தது. அதனால் இதை குறித்து கவலைப்படாமல் பிலிப்பர் 4:6-7 பாருங்கள். இந்த கவலைப்படும் போது நமக்குள்ளே சமாதானத்தை இழக்கிறோமா, சமாதானம் இல்லாமல் போகுது. அதனால தான் கவலை மட்டும் ரொம்ப மோசமானது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கவனிக்க வேண்டும். அந்த தேவை குறித்து கவலைப்படும் போது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பவுல் சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒருவேளை அப்படி கவலை வருதுன்னா கடவுளுக்கு தெரியப்படுத்துங்க. பேதுரு சொல்கிறாரு பாருங்க, உங்களுக்கு கவலையெல்லாம் அவரை மேல் வைத்துடுங்க. ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிற கடவுள். அண்ணன் தம்பி இருந்தோம், சொந்த பந்தம் இருந்தோம், அக்கா தங்கச்சி இருந்தோம், எல்லாம் இருந்து என்னை விசாரிக்கல, எனக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த கவலை கவனிக்க வேண்டும். பிசாசு உள்ளே வருவதற்கு ஒரு வழியை தூண்டுகிறது, வழியை தருகிறது. எது? கவலைப்படும் போது. அதனால் தேவ பிள்ளைகள் கவனத்தோடு இருக்க வேண்டும். நாளை தினம் என்னை குறித்து கவலைப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க. கவலைப்படும் போது நான் ஒடுக்கப்படுகிறேன், கவலைப்படும் போது நெருக்கப்படுகிறேன், கவலைப்படும் போது சமாதானம் கெட்டு போகுது, கவலைப்படும் போது பிசாசு உள்ளே வருவதற்கு அது வழியாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாமல் விசுவாசத்தோடு இருங்கள். அது என்ன தேவைன்னா தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நாளை தினத்தை குறித்து கவலை, என் தேவை குறித்து கவலை நான் படமாட்டேன். ஏனென்றால் என் தேவையை சந்திக்கிற, என்னை விசாரிக்கிற ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது என்ற நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள். இந்த 9ஆம் மாதம் உங்களுக்கு அற்புதத்தின் மாதமாய் அமையும். ஒருவேளை கடன்காரனால் பல கொடுத்தோம் கர்த்தாவை வாங்க கொடுக்கக்கூடாதபடி, வாங்கினவன் திருப்பி வராதபடி பல நெருக்கடி பட்டு கொண்டிருக்கலாம். சோர்ந்து போவாதீங்க. நிச்சயம் ஆண்டவங்களுக்கு அற்புதங்களை செய்ய வருவார். இந்த 9ஆம் மாதம் நீங்கள் கவலைப்படாமல், உங்கள் தேவையை குறித்து கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் இருக்கும்போது நிச்சயம் அற்புதம் நடக்கும். நீங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா கவனிக்க வேண்டும், நாளை தினம் உங்களுக்காக கவலைப்படும். நீங்கள் கவலைப்பட இருந்தீங்கன்னா உங்கள் தேவை உங்களுக்கு சந்திக்கப்படும். நீங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா தேவ வார்த்தையின்படி நீங்கள் பழகி பெருக முடியும். கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா பிசாசு மேலே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா தேவ சமாதானம் உன்னை எங்களையும் ஆளக்கூடும். அதனால் தெளிவோடு இருங்க, கவனத்தோடு இருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் இந்த 9ஆம் மாதம் கர்த்தாவை வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேராய் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, தனித்தனியாக ஒவ்வொரு மேலும் இந்த 9ஆம் மாத கூடிய ஆசீர்வாதத்தை நிரம்பி வழியும்படியாய் பேசுகிற ராஜா.
ரிபாலா தூ கமேனி தபானிஷம். எல்லாம் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதி ஐயா. எல்லாம் தேவையை நிறைவா சந்தியம் ஐயா. தடையை நீக்கி போட்டு பிசாசு வெட்கப்படும்படி செய்தரலும் உடைய தேவைகளை, மக்களுடைய தேவைகளை அற்புதமாக சந்திக்கப்பட வேண்டும் என ஜெபிக்கிறார். கடன் நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு ஐயோ இந்த மாதம் பிறந்த உடனே நான் என்ன செய்ய போகிறேன், வட்டி கட்ட என்ன செய்ய போகிறேன், கடன்காரருக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மாதம் முதல் மாதம் ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய், சமானத்தின் மாதமாய், கொடுக்கிற மாதமாய், நிறைவின் மாதமாய் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாய் பேசு. கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஒவ்வொரு நாளும் இரவு போனவுடைய மறுநாள் என்ன செய்யணும், எப்படி காலம் செல்வது, எப்படி கடத்துவது என்று கவலைப்படுகிற ஒவ்வொரு இனத்தர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் மேலும் ஒரு அற்புதமான வல்லமை வெளிப்படட்டும் ராஜா, வெளிப்படட்டும். அவங்க வேண்டிக் கொண்டதுக்கு முன்னே அற்புதம் செய்கிற கடவுளையா, அறிந்த தேவன் ஐயா, இந்த மாதத்துக்குரிய எல்லா பிளெஸ்ஸிங்கும் அவளை செய்ய வேண்டிய வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு கத்தாவே, கொடுக்க வேண்டிய கடனுக்கு ஐயா, என்னென்ன விதத்தில் தேவை இருக்குதோ எல்லாம் தேவை அற்புதமாக சந்திக்கப்பட ஒப்பு கொடுக்குறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், தி நேம் ஆஃப் ஜீசஸ். சம்பாதிக்கிற பணம் எல்லாம் டாக்டருக்கு ஆண்டவரை போய் கொடுக்குற அந்த காரியத்தை ஆண்டவர் தடுத்து அது நல்ல ஆரோக்கியமான சுக வாழ்வை கொடுப்பீராக. அதிசயம் நடக்கும்படியாக பேசுகிறேன், விடுதலை உண்டாகும்படியாக பேசுகிறேன். இந்த மாதத்தில் மாற்றம் உண்டாகப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு நிமிஷத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ரத்த அணுக்களை ஜீவன் பாயட்டும், உயிர் மூச்சில் லங்ஸில் வல்லமை பாயட்டும். ஆண்டவர் குடும்பத்தை தேவ சமாதானம், செல்வங்கள் தங்கட்டும், ஊழியத்தில் மாற்றம் உண்டாகட்டும், சபையில் மாற்றம் உண்டாகட்டும், எல்லாம் பொருளாதாரத்திலையும் ஃபைனான்ஸிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். குழப்பத்தின் ஆவி, எல்லாம் குழப்பத்தின் ஆவி போ பிசாசு. படத்து நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு பிரிவினை உண்டாக்க நினைக்கிற அந்த அசுத்த வல்லமையை சபிக்கப்பட்டு தேவையில்லாத வார்த்தையை பேசி மனம் நொந்து போக வரும்படி வார்த்தையில் தெளிவாக இருக்கட்டும், சிந்தனை தெளிவாக இருக்கட்டும், பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.